சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மந்த நிலையில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பார்த்திபன், சொல்லுங்க, அரசு மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் எப்போது தொடங்கப்பட்டது? மந்தகதியில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் நிலையில் இதற்கு என்ன காரணம்? மக்கள் என்ன சொல்றாங்க? சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு பொது மருத்துவமனை என்பது கட்டிடப் பணிகள் மந்த நிலையில் நடைபெற்று வருவதால் இங்க வரக்கூடிய நோயாளிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாபிராமம், திருமுல்லவாயில், பூந்தமல்லி, இந்த அன்னனூர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து வந்த நிலையில தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில இங்க இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை முழுவதுமே இன்னும் கட்டி முடிக்காத நிலை, அவல நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளாம் நீண்ட நேரம் காத்திருந்து இந்த அவதிக்குள்ளாக காட்சியெல்லாம் நம்ம நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மருத்துவமனையை இதுவரை கட்டிட பணிகள் முடியாத நிலையில கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோயாளிகளாம் கடும் சிரமத்துக்கு ஆளாயிருக்க. திடீரென்று இந்த பகுதிகளில் ஒரு விபத்து என்பது ஏற்பட்டாலுமா இங்க இருந்த மருத்துவமனைக்கு போதிய வசதிகள் இன்னும் கொண்டு வராதக்கூடிய சூழ்நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மருத்துவ நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சைக்காக குறிப்பிட்ட சென்னை கீழ்ப்பாக்கம் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் சரி, அதனை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய சென்னை ஜிஹெச் மருத்துவமனைக்கும் சரி கொண்டு செல்லக்கூடிய அவல நிலை தான் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நம்ம நேரிலே பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளே பார்க்க முடியும். இந்த போதிய இந்த மருத்துவமனை கட்டி முடிக்காத சூழ்நிலையில நீண்ட நேரமாக இங்க இருக்கக்கூடியவங்க காத்திருந்து செல்லக்கூடிய அவல நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளும் சரி, இங்க மருத்துவமனையை முழுவதுமாக கட்டி முடித்திருந்தால், போதிய வசதிகள் ஏற்படுத்தியிருந்தால் இவர்களுக்கு எந்த ஒரு நிலை வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஏற்பட்டிருக்காது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீண்ட நேரம் ஒரு மருந்து வாங்குவதற்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய நோயாளிகளாம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை என்பது நேரடியாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக இது போதிய வசதிகள் செய்யப்படாமல் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்த வேண்டும் என்று கட்டிடப் பணிகள் தற்போது இன்னும் மந்த நிலையில் தான் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் காரணமாக தற்போது இந்த அவல நிலை என்பதும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனினும் அதிகரித்து வரும் நோய்களின் எண்ணிக்கை மற்றும் சில மருத்துவ சிகிச்சைக்காக பொதுமக்கள் சென்னையில் உள்ள இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கும், கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கும், அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கும் செல்லக்கூடிய நிலை என்பதும் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இதுவரை இங்க வரக்கூடிய ஒரு மருத்துவமனைகள்ல நோயாளிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாயிருக்கிறார். திடீரென்று சாலை விபத்து ஏற்பட்டால் கூட இந்த பகுதியில் இதே மருத்துவமனையில் அவர்களை கொண்டு அவர்களுக்கான போதிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றது ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இதனால் தற்போது மந்த நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பணிகள் எல்லாம் விரைந்து அரசு முடிக்க வேண்டும். குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய துறை சார்ந்த அமைச்சர்களாம் இதுக்கு முழு கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ சேவைகளுக்கு மருத்துவமனைகள் வரக்கூடிய நோயாளிகளாம் எந்த ஒரு கடும் சிரமம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா, நீங்க என்ன சிகிச்சைக்காக இங்க வந்திருக்கீங்க? எவ்வளவு நேரமா காத்திருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்குது? நான் அதை காத்துக்கிட்டு இருக்கிறப்பல ஒன்றும் இல்லை, வெயிட் பண்றேன். அடுத்ததுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அடுத்ததுக்காக வெயிட் பண்றேன். நல்லா தான் பண்றாங்க, ரொம்ப சூப்பரா பண்றாங்க. கட்டி முடிச்சாங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சாங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப சீக்கிரம் கட்டி முடிச்ச பிறகு எல்லாருக்கும் பயன் இருக்கும். பட் ஆனால் நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டு தான் இருக்கு. குறிப்பாக இங்க இருக்கிறவர்களும் சொல்கிறார்கள், மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு தான் வருகிறது. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டு இருந்தால் இன்னும் மேலும் மருத்துவ சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கூட தெரிய வருகிறது. குறிப்பாக நம்ம ஒளிப்பதில் காண்பிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இங்க வரக்கூடிய அரசு அதிகாரிகள் முக்கியத்துவம் காட்டி நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் சரி, ஆனால் தற்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கூடிய அந்த கட்டிடம் முன்னெடுத்து நடவடிக்கை பணிகளுக்கு மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இங்க சுகாதாரத்துறை செயலாளர் ககன் சிங் பேடி இங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டார். அப்போதே செய்தியாளர் சந்திப்பில் விரைந்து கட்டி முடிக்கப்படும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அப்போது இதுக்கான பணிகள் முடிவடைந்தது. இது இன்னும் திறக்கப்படும் என்று தெரிவித்த நிலையில இன்னும் இந்த பணிகள் திறக்கப்படாத சூழ்நிலையில இப்ப இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையுடைய கட்டிட பணிகள் திறக்கப்பட்டால் இங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு இன்னும் அதிக மேல் சிகிச்சை என்பது கொடுக்கப்படும். இவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக தற்போது இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கும் செல்லக்கூடிய அவல நிலை ஏற்படாது என்பதே இந்த பகுதி மக்களுடைய நோயாளிகளுடைய ஒரு கோரிக்கையா இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது.
உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.